வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிய மாலை நேரத்துல நம்ம மார்கழி மகோத்சவத்துல 8வது நாள் வந்துட்டோம் வெற்றிகரமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இறை அருளால் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ்வோம். முதல்ல விநாயகர் துதி. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன், துன்பமில்லா பெருவாழ்வு அருள்வாயே. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன், துன்பமில்லா பெருவாழ்வு அருள்வாயே. நம்பிக்கையோடு உன்னை துதித்தாலே வாழ்வி தோல்வி என்பது இல்லையே. நம்பிக்கையோடு உன்னை துதித்தாலே வாழ்வில் தோல்வி என்பது இல்லையே. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன். ஆதிமூல கணபதியே கஜானனா, கணங்களின் அதிபதியே கணபதியே. ஆதிமூல கணபதியே கஜானனா, கணங்களின் அதிபதியே கணபதியே. தும்பை பூமாலை தனை ஏற்பவனே, தும்பை பூமாலை தனை ஏற்பவனே. அவள் பொறி மோதகம் படைத்தேனே, உனக்கு அவள் பொறி மோதகம் படைத்தேனே. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன், துன்பமில்லா பெருவாழ்வு அருள்வாயே. கற்பகதி நாயகா கருணை மழை பொழிவாயே. சுக்லபட்ச சதுர்த்தியில் பிறந்தவன் நீயே. கற்பகதி நாயகா கருணை மழை பொழிவாயே. சுக்லபட்ச சதுர்த்தியில் பிறந்த விநாயகா. எடுத்த காரியம் வெற்றி பெற உன்னை முதலில் வணங்குகின்றோம். எடுத்த காரியம் வெற்றி பெறவே உன்னை முதலில் வணங்குகின்றோம். முழு முதற் பொருளே முத்தமிழ் விநாயகனே, முழு முதற் பொருளே முத்தமிழ் விநாயகனே. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன், துன்பமில்லா பெருவாழ்வு அருள்வாயே. தும்பிக்கையானே உன்னை துதிக்கின்றேன். திருப்பாவை 8வது பாசுரம். கீழ்வனங்கள் நின்று எருமை செய்தீடு, மேய்வன் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே. போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திரார், பாடிப்பறை கொண்டு மாவை பிளந்தனே. மல்லரை மாட்டிய தேவதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளெலோயம் பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவம்பாவை. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் தென் சங்கெங்கும். கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை, கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி தென்ன வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோயம் பாவாய், பாடேலோயம் பாவாய். திருச்சிற்றம்பலம்.
ಕ್ಷೀರಾಬ್ಧಿಸಯನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ಕ್ಷೀರಾಬ್ಧಿ ತನಯ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನತ ಜನ ಪರಿಪಾಲ ನಾರಾಯಣ ವೈಗುಂಠವಾಸ ನಾರಾಯಣ ವೈದೇಹಿ ರಮಣ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನರಹರಿ ರೂಪ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನರಹರಿ ರೂಪ ನಾರಾಯಣ ಕ್ಷೀರಾಬ್ಧಿಸಯನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲ லதா தினகரம்மா கேக்கல சவுண்டு கேக்கலையே. லதா தினகரம்மா உங்க சவுண்டு கேட்கல திடீர்னு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. அப்பவே கேட்கவே இல்லை. அப்படியா? பாட்டே கேக்கலையா? ஏன்னா அந்த இந்த கடைசி லைன்லாம் கேட்கல. முடிச்சிட்டீங்களா அந்த பாட்டை? முடிச்சாச்சு. அப்படியா? சரி, திரும்பவும் பாடிடுங்க. சரி. ಕ್ಷೀರಾಬ್ಧಿಸಯನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ಕ್ಷೀರಾಬ್ಧಿಸಯನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನತ ಜನ ಪರಿಪಾಲ ನಾರಾಯಣ ನತ ಜನ ಪರಿಪಾಲ ನಾರಾಯಣ ವೈಗುಂಠವಾಸ ನಾರಾಯಣ ವೈದೇಹಿ ರಮಣ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನರಹರಿ ರೂಪ ನಾರಾಯಣ ನರಹರಿ ರೂಪ ನಾರಾಯಣ ಕ್ಷೀರಾಬ್ಧಿಸಯನ ನಾರಾಯಣ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ ನಾರಾಯಣ. ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம் அவன் கழலடி தொழுதேன கடை தேறுவோம். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம். மத்தளம் கோட்ட வரிசங்கம் நின்றுக மத்தளம் கோட்ட வரிசங்கம் நின்றுக பரந்தமன் அங்கே எழுந்தருள்வானே பரந்தமன் அங்கே எழுந்தருள்வானே. ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம். திருவரங்கம் தன்னில் பள்ளி கொண்டாயே திருவரங்கம் தன்னில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீரங்க நாயகி மனம் கவர்ந்தாயே ஸ்ரீரங்க நாயகி மனம் கவர்ந்தாயே
அனுதினம் உன்னை பாடி மகிழ்வோம், அனுதினம் உன்னை பாடி மகிழ்வோம். அருள்மழை பொழிந்திடும் ஆனந்த ரூபனை ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம். ஆழ்வார்கள் பாடிய திவ்ய நாமமும், ஆழ்வார்கள் பாடிய திவ்ய நாமமும், ஆண்டாளருளிய திருப்பாவைதனையும் தினமும் அவனே கேட்டு மகிழ்வான், தினமும் அவனே கேட்டு மகிழ்வான். அந்தரங்கம் யாவையும் அந்தரங்கள் அறிவானே, நம் அந்தரங்கம் யாவையும் அந்தரங்கள் அறிவானே. ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம். அவர் கடலடி தொழுதே நம் கடை தேருவோம். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே பாடுவோம். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா. இன்னைக்கு லட்சுமி பாட்டு ஒண்ணு. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா, உன்னை கதை பாடி தொழுதேன் தினம் அம்மா. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா, உன்னை கதை பாடி தொழுதேன் தினம் அம்மா. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா. கலியுகம் காத்திடும் கருணை மழையே, கலியுகம் காத்திடும் கருணை மழையே, உன்னை கை தொழுதேன் நானே ஆனந்தவல்லியே, உன்னை கை தொழுதேன் நானே ஆனந்தவல்லியே. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா. சகல நலங்களும் தருபவள் நீயே, வேதனைகள் தீர்க்கின்ற வேதாந்த நாயகியே. சகல நலங்களும் தருபவள் நீயே, வேதனைகள் தீர்க்கின்ற வேதாந்த நாயகியே. பக்தியோடு அழைக்கின்றோம் மகாலட்சுமி தாயே, பக்தியோடு அழைக்கின்றோம் மகாலட்சுமி தாயே. மனம் இறங்கி வந்திடுவாய் சகலமும் நீயே, மனம் இறங்கி வந்திடுவாய் சகலமும் நீயே. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா, உன்னை கதை பாடி தொழுவேன் தினம் அம்மா. ஸ்ரீலட்சுமி தேவியே சரணம் அம்மா. நன்றிகள் அம்மா. குருவர் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்து பானு ஹரி அம்மா. வணக்கம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் நெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே, போவான் போகின்றாரே. போகாமல் காத்துன்னை போவான் போகின்றாரே, போகாமல் காத்துன்னை பூமுவன் வந்து நின்றோம் கோதுகலமுடைய, பூமுவன் வந்து நின்றோம் கோதுகலமுடைய. பாவா எழுந்தீராய், பாவா
பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவென்றாராய்ந்து அருளேலோரெம்பவாய். கண்ணனுடைய கோலாட்ட பாடல். கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோபாலன் லீலைகளில் மயங்குமார்களே. கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோபாலன் லீலைகளில் மயங்குமார்களே. கை வளையலோசை சிரிக்க கால் கொலுசு ரெண்டும் ஒலிக்க, கை வளையலோசை சிரிக்க கால் கொலுசு ரெண்டும் ஒலிக்க. மலர் குலுங்க மனம் மயங்க அவன் அருளில் இசை விளங்க. கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோபாலன் லீலைகளில் மயங்குமார்களே. உரலோடு கட்டுண்ட தாமோதரன், ஊருக்கோர் குடை பிடித்த கோவர்தனன். உரலோடு கட்டுண்ட தாமோதரன், ஊருக்கோர் குடை பிடித்த கோவர்தனன். மண் தின்று பொய் சொல்லி தப்பித்தவன், மண் தின்று பொய் சொல்லி தப்பித்தவன். வாய்க்குள் அன்னை கூர் உலகத்தை காண்பித்தவன், வாய்க்குள் அன்னை கூர் உலகத்தை காண்பித்தவன். கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோபாலன் லீலைகளில் மயங்குமார்களே. காளிங்கன் தலை மீது நடமிட்டவன், அந்த கோவிந்தன் குழலூதும் இசைவித்தகன். காளிங்கன் தலை மீது நடமிட்டவன், அந்த கோவிந்தன் குழலூதும் இசைவித்தகன். யமுனா நதிக்கரையில் விளையாடுவான், யமுனா நதிக்கரையில் விளையாடுவான். பெண்கள் கரையேறும் முன்னாடை களவாடுவான், பெண்கள் கரையேறும் முன்னாடை களவாடுவான். கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோபால லீலைகளில் மயங்குமார்களே. கோலாட்டம் ஆடிடுவோம் கோபிமார்களே, கோலாட்டம் ஆடிடும் மயங்குமார்களே. நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்து ஸ்ரீ நேத்ரா ஆடியோக்கு வாங்கப்பா. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாவதாக கணபதி பாடல். வந்தன ஸ்ரீதேவா கணேஷா, வந்தன ஸ்ரீதேவா, வந்தன ஸ்ரீதேவா கணேஷா, வந்தன ஸ்ரீதேவா. விக்னஹரேஷா பரமபதேஷா, மங்களமாய பிரபு மங்கள ஈஷா. விக்னஹரேஷா பரமபதேஷா, மங்களமாய பிரபு மங்கள ஈஷா. வந்த ஸ்ரீதேவா கணேஷா, வந்தன ஸ்ரீதேவா, வந்தன ஸ்ரீதேவா கணேஷா, வந்தன ஸ்ரீதேவா. அபார கருணா விஸ்வம்பரணா, உகார லம்போதரணீகரணா. அபார கருணா விஸ்வம்பரணா, உகார லம்போதரணீகரணா. வந்தன ஸ்ரீதேவா கணேஷா, வந்தன ஸ்ரீதேவா,
वन्दन श्रीदेवा गणेशा वन्दन श्रीदेवा मकारमस्तक शिव शिव शरण जय जय प्रणवेश गणेश जय जय प्रणवेश मकारमस्तक शिव शिव चरण जय जय प्रणवेश गणेश जय जय प्रणवेश वन्दन श्रीदेवा गणेशा वन्दन श्रीदेवा वन्दन श्रीदेवा गणेशा वन्दन श्रीदेवा वन्दन श्रीदेवा वन्दन श्रीदेवा कृष्ण कृष्णा कृष्णा मुकुन्द जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे कृष्णा कृष्णा मुकुन्द जनार्दना कृष्ण गोविन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे अच्युतानन्द गोविन्द माधव सच्चिदानन्द नारायण हरे राधे गोविन्द भजो राधे गोपाल राधे गोविन्द भजो राधे गोपाल राधे गोविन्द भजो राधे गोपाल भजो राधे गोविन्द भजो राधे गोपाल श्याम सुंदर बदन मोगन राधे गोपाल मुरली मनोहर राधे गोपाल शंख चक्र गदा गदा राधे गोपाल मुरली मनोहर राधे गोपाल मुरली मनोहर राधे गोपाल शंकरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा नीलकंठ शूलधारी चंद्रशेखरा नीलकंठ शूलधारी चंद्रशेखरा बालनेत्र त्रिपुरारी गौरी शंकरा बालनेत्र त्रिपुरारी गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा वेद रूप विश्वनाथ चंद्रशेखरा वेद रूप विश्वनाथ चंद्रशेखरा कालहरण कामदगन गौरी शंकरा कालहरण कामदगन गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा सुंदर தேவாரம் பொன்னார் மேனியனே கூலித்தோலை அரை கசைத்து பொன்னார் மேனியனே கூலித்தோலை
மாலையரை கசைத்து மின்னார் செஞ்சடைவே மீளிற்கொன்றை அணிந்தவனே மின்னார் செஞ்சடைவே மீளிற்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருவாசகவர் தேராணம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்கவரம் தரவே தும் இவ்வையகத்தே புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்கவரம் தரவே தும் இவ்வையகத்தே தொழுவார் இறங்கி இருந்தருள் செய் பாதிரி போலேயோர் செழு நீர் பூன கங்கை செஞ்சடை மேற்காய் வைத்த தீவண்ணனே தொழுவார் இறங்கி இருந்தருள் செய் பாதிரி போலேயோர் செழு நீர் பூன கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தொழுவார் இறங்கி இருந்தாருள் செய் பாதிரி போலேயோர் செழு நீர் பூன கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. கிருஷ்ணர் பாடல். கிருஷ்ணா ராம கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராம கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா कृष्ण केशव गोविंद हरे राम कृष्ण गोविंद कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंद कृष्णानंद मुकुंद मुरारे वामन माधव गोविंद श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिंह श्रीधर केशव राघव विष्णु लक्ष्मी नायक नरसिंह नंद नंदन गोविंद हरे राम कृष्ण गोविंद नंद नंदन गोविंद हरे राम कृष्ण गोविंद नवनीत चोर गोविंद हरे राम कृष्ण गोविंद नवनीत चोर गोविंद हरे राम कृष्ण गोविंद भक्तवत्सला गोविंद हरे राम कृष्ण गोविंद भक्तवत्सला गोविंद हरे राम कृष्ण गोविंद भागवत प्रिय गोविंद हरे राम कृष्ण गोविंद भागवत प्रिय गोविंद हरे राम कृष्ण गोविंद वेलु विलोला गोविंद
हरे राम कृष्ण गोविन्द वेलुविलोला गोविन्द हरे राम कृष्ण गोविन्द विजय गोपाल गोविन्द हरे राम कृष्ण गोविन्द विजय गोपाल गोविन्द हरे राम कृष्ण गोविन्द हरे राम कृष्ण गोविन्द हरे राम कृष्ण गोविन्द நன்றிகள்மா. நன்றிகள் ஸ்ரீநேத்ரா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். நன்றிமா. அடுத்து திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள். அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். ஒரு 2 நிமிடம் செல்போன்ல இருக்கு, எடுத்துக்க. இன்றைக்கு கீதை மகாத்மியம் 12வது அத்தியாயம். பத்ம புராணத்திலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் பெரும் சிறப்புகள் பற்றிய வர்ணனை 18 அத்தியாயத்திற்கும் மிக விசேஷமாகவும் தெளிவாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை படித்து பயன்பெறுவோம். ஸ்ரீமத் பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்தின் மகிமை. பத்ம புராணத்திலிருந்து பகவத்கீதையின் அத்தியாயம் 12. சிவபெருமான் கூறினார், எனதன்பு பார்வதியே, நான் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளை பற்றி கூறப்போகின்றேன். தெற்கே கோலாப்பூர் என்ற தலத்திலே பகவான் விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியின் ஆலயம் உள்ளது. அங்கு அவர் அனைத்து தேவர்களாலும் வழிபடப்படுகிறார். அந்த தலம் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வல்லதாகும். ருத்ரகயாவும் அங்கு அமைந்துள்ளது. ஒரு நாள் ஒரு இளவரசர் அங்கு வந்தார். அவருடைய உடல் பொன்னிறமாகவும் அவருடைய கண்கள் மிக அழகாகவும் இருந்தன. உறுதியான தோள்களும் அகலமான பேலையும் கொண்டிருந்தார் அவர். அவருடைய கரங்கள் உறுதியாகவும் நீளமாகவும் இருந்தன. அவரை கோலாப்பூரை அடைந்ததும் அங்குள்ள மணிகண்ட தீர்த்தத்திற்கு சென்று நீராடிவிட்டு தன்னுடைய மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்தார். பின்பு அங்கிருந்து மகாலட்சுமியின் ஆலயத்திற்கு வந்து லக்ஷ்மி தேவியை வணங்கிவிட்டு பின்வருமாறு பிரார்த்திக்க ஆரம்பித்தார். கருணையின் வடிவான தேவி, தாங்கள் மூவுலகிலும் அனைவராலும் பூஜிக்கப்படுபவர், அனைத்து நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர், அனைத்து ஜீவாத்மக்களுக்கும் நீங்களே அடைக்கலமாவீர்கள், அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர், பகவான் அச்சுதருடைய அற்புத சக்தி ஆவீர்கள், பக்தர்களை காப்பவர், பக்தர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர், பகவானுடைய சேவையில் பக்தர்களை ஈடுபடுத்துபவர், எங்களை போன்ற வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிக்க வல்லவர், எல்லா புகழும் உங்களுக்கே. தேவியே, உலகங்களையும் காப்பதற்காக தாங்கள் பல விதங்களில் காட்சி தருகின்றீர்கள். அம்பிகா, பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, வாராகி, மகாலட்சுமி, நரசிம்ஹி, இந்திரி, குமாரி, சண்டிகை, லக்ஷ்மி, சாவித்ரி, சந்திரகலா, ரோஹிணி, பரமேஸ்வரி, எல்லையற்ற புகழுடைய உங்களுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. என் மீது கருணை காட்டுங்கள்.
இந்த பிரார்த்தனையை கேட்ட மகாலட்சுமி தேவி மிகவும் மகிழ்ந்தார். பின்னர் இளவரசரிடம், உன்னுடைய பிரார்த்தனையால் நான் மிகவும் மகிழ்வுற்றேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று கூறினார். இளவரசர், உலகங்களின் அன்னையே, என்னுடைய தந்தையான பிரகிரதி அஸ்வமேத யாகத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இறந்து விட்டார். அவர் பாதியில் விட்டு சென்ற யாகத்தை நான் முடிக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் அதற்குள் உலகம் முழுவதும் சுற்றி வந்து புனிதப்படுத்திய யாகத்திற்கான அஸ்வம் என்றால் குதிரை, யாரோ திருடிவிட்டார்கள். குதிரையை தேடும்படி எனது வீரர்களுக்கு உத்தரவிட்டேன். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் தான் நான் உங்களின் உதவியை நாடி வந்துள்ளேன். எனது பிரார்த்தனையால் நீங்கள் மகிழ்வுற்றது உண்மையென்றால் எனது குதிரையை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று எனக்கு கூறுங்கள். நான் யாகத்தை நல்லபடியாக முடித்து எனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற எனக்கு உதவுங்கள் என்று கூறினார். மகாலட்சுமி, இந்த ஆலயத்தின் வாயிலில் ஒரு உயர்ந்த பிராமணர் இருக்கின்றார். அவர் பெயர் சித்த சமாதி. அவர் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார் என்று கூறினார். மகாலட்சுமியின் பதிலை கேட்ட இளவரசர் உடனடியாக அந்த பிராமணரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றார். அவர் முன் கைகூப்பி நின்ற இளவரசரை பார்த்த பிராமணர், தாய் மகாலட்சுமி உன்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். ஆகையால் நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றேன் என்று கூறினார். பிராமணர் சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். அனைத்து தேவர்களும் அவர் முன் தோன்றினர். தேவர்கள் அனைவரும் சித்த சமாதி முன் நின்று அவருடைய ஆணைக்காக காத்திருப்பதை பார்த்த இளவரசருக்கு ஒரே ஆச்சரியம். சித்த சமாதி பேச துவங்கினார். தேவர்களே, யாகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த இரவு இந்திரர் திருடி சென்று விட்டார். நீங்கள் அனைவரும் சென்று அந்த குதிரையை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று தேவர்களுக்கு உத்தரவிட்டார். கண்ணிமைக்கும் நேரத்தில் தேவர்கள் குதிரையுடன் வந்து அதை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். மிகவும் ஆச்சரியமடைந்த இளவரசர் சித்த சமாதியின் பாதங்களில் விழுந்து, இத்தனை சக்தி பெற்ற ஒருவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. பிராமணரே, என்னுடைய வேண்டுதலை கேளுங்கள். அஸ்வமேத யாகத்தின் போது திடீரென்று என் தந்தை இறந்து விட்டார். நான் அவரது சடலத்தை பாதுகாத்து வைத்துள்ளேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அவருக்கு மீண்டும் உயிரொழியுங்கள் என்று கூறினார். சித்த சமாதி உடனே, சரி, உன் தந்தையின் சடலம் இருக்கும் இடத்திற்கு நாம் செல்வோம் என்று கூறினார். அவ்விடத்தை அடைந்ததும் சிறிது நீரை கரத்தில் ஏந்தியவாறு சித்த சமாதி சில மந்திரங்களை உச்சரித்துவிட்டு நீரை அரசின் சடலத்தில் தெளித்தார். நீர் உடலில் பட்டதும் அரசர் உடனே எழுந்து உயிர் பெற்று எழுந்தார். சித்த சமாதியிடம் நீங்கள் யார் என்று வினவினார். உடனே இளவரசர் நடந்தவை அனைத்தையும் கூறினார். இதை கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்த அரசர் சித்த சமாதியின் பாதங்களில் விழுந்து வணங்கி, இவ்வளவு சக்தி கிடைக்கும் அளவிற்கு தாங்கள் என்ன தவம் செய்தீர்கள் என்று வினவினார். சித்த சமாதி, நான் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை படித்து வருகின்றேன் என்று கூறினார். இதை கேட்ட அரசரும் இளவரசரும் அந்த பிராமணரிலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை கற்றார்கள். தினமும் அதை படித்து வந்த அவர்கள் சிறிது காலத்தில் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் வந்தடைந்தார்கள். அவர்கள் மட்டுமல்லாது மேலும் பலரும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12ஆம் அத்தியாயத்தை படிப்பதன் மூலமாக வாழ்வின் உன்னத குறிக்கோளான பகவானின் திருப்பாதங்களை சென்றடைந்தார்கள். நாமும் இதனை கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சிறிய பாடல். முத்துக்காரேய சோத
ముద్దుకారేయ సోదా ముంగిడి ముత్తైదు వీడు తిత్తరాణి మహిమాల దేవకీ సుదుడు ముద్దుకారేయ సోదా ಅಂತ ನಿಂತ ಕೊಲ್ಲೆದಲ್ಲ ಅರಸೇದಿ ಮಾಣಿಕ್ಯಮೋ ಅಂತ ನಿಂತ ಕೊಲ್ಲೆದಲ್ಲ ಅರಸೇದಿ ಮಾಣಿಕ್ಯಮೋ ಪಂತ ಮಾಡೆ ಕಂಸುನಿ ಪಾಲಿವಜ್ರಮೋ ಅಂತ ನಿಂತ ಕೊಲ್ಲೆದಲ್ಲ ಅರಸೇದಿ ಮಾಣಿಕ್ಯಮೋ ಪಂತ ಮಾಡಿ కంసుని పాలివజ్రమో కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చ పూస కాంతుల మూడు లోకాల గరుడ పచ్చ పూస చెంతల మాలోలున్న చిన్న కృష్ణుడు చింతల మాలోలున్న చిన్న కృష్ణుడు ముద్దుకారియ సోదా రదికేలి రుక్మిణికి రంగు మోవి పకటమో రదికేలి రుక్మిణికి రంగు మోవి పకటమో మిదికోవతనపు కోమేదికమో రదికేలి రుక్మిణికి రంగు మోవి పకటమో మిదికోవర్తనపు కోమేదికమో చతమై చంకు చక్రాల చంతుల వైడూర్యమో చతమై చంకు చక్రాల చంతుల వైడూర్యమో గదియై మమ్ము కాక్షే కమలాక్షుడు గదియై మమ్ము కాక్షే కమలాక్షుడు ముద్దుకారి యశోద కాలింగుని తలల పైన కప్పిన పుష్యరాగము కాలింగుని తలల పైన కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇందిర నీలమో కాలింగుని తలల పైన కప్పిన పుష్యరాగము ఏలేటి శ్రీ వెంకటాద్రి ఇందిర నీలము పాలజలతిలోన పాయని దివ్యరత్నము పాలజలతిలోన పాయని దివ్యరత్నము పాలు నీవలే తిరిగి పద్మనాభుడు పాలు నీవలే తిరిగి పద్మనాభుడు ముద్దుకారి యశోద మంగిడి ముత్తైదు వీడు తిత్తరాణి మహిమాల దేవకీ సుదుడు ముద్దుకారి యశోద
வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்து திருமதி பங்கஜவள்ளி அம்மா அவர்கள். அம்மா நீங்க தொடரலாமா? வணக்கம். இன்றைக்கு நான் திருப்பான் ஆழ்வாரை பற்றி ஒரு சிறு உரை நிகழ்த்துகிறேன். திருப்பான் ஆழ்வார் திருச்சியில் உள்ள நிகழாபுரி என்னும் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கலியுகத்தின் 342வது ஆண்டு அவதரித்தவர். இவர் தாழ்குலத்தை சேர்ந்தவர். பண் எனும் இசைக்கருவியை இசைத்து பாடல் புனியும் வகுப்பை சார்ந்தவர். பாணர் என்றுதான் இவர்கள் குலத்தை சொல்வார்கள். இவரது காலத்துல தாழ்குலத்தார் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. இவர் உறையூரிலிருந்து தினந்தோறும் திருவரங்கத்திற்கு நடந்து வந்து காவிரி கரையின் மேல், இப்பொழுது அம்மா மண்டபம் என்று சொல்வோம், அந்த இடத்திலே கோயிலின் திருவாயிலை நோக்கி நின்று கொண்டு திருவரங்கத்து இன்னமுதை தீஞ்சுவை பாடல்களால் பாடி துதிப்பதையே தொழிலாக கொண்டிருந்தார். குலத்தாங்கி சாதிகள் நாளிலும் கீழிருந்து என்று சாதி நெறி தலைகாட்டி நின்ற அந்த காலத்திலே காவிரியின் கரை நின்று இவர் தொழும் காட்சியை தொழுமத்திசை உற்று நோக்கியே என்றும், திருவரங்கம் மேயோன் திசையை நோக்கி தூர நின்று என்றும், வலத்தாங்கு சக்கரத்தன்னில் மணிவண்ணர் காலொன்றுள் கலந்து வீணையும் கையுமாய் திருப்புகழ்கள் பாடி என்றும் குரு பரம்பரை என்ற நூல் சிலாகித்து பேசுகிறது. பன்னெடுங்காலமாக இவ்விதம் பரந்தாமனை பாடி துதித்து வருகையில் ஒரு நாள் திருவரங்க பெருமாளுக்கு திருமஞ்சனத்திற்காக, நீராட்டத்திற்காக விடியற் காலையிலேயே காவிரி கரையில் தீர்த்தம் எடுக்க லோக சாரங்கன் என்பார் அவர் தீர்த்த குடத்துடன் காவிரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். பாணரோ பண்மீட்டி பாலிசைத்து தன்னை மறந்து பரவசத்திலே இருந்தார். பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வர செல்கையில் தாழ்குலத்தார் எதிரே நிற்கிறாரே என்று எண்ணிய அந்த லோகசாரங்க முனிவர் கையை தட்டி, ஏ பாணனே அப்பால் செல்க என்றார். அரங்கனிடம் ஆட்பட்டு தம்மையே மறந்து கானமழையிலே மூழ்கி இருந்த பாணருக்கு இவர்கள் கூப்பிடுவதோ கை தட்டுவதோ எதுவும் காதில் விழவில்லை. சற்று நேரம் கூப்பிட்டு சத்தமிட்டு பார்த்து விட்டு பிறகு சாரங்க முனிவர் சிறிய கல்லை எடுத்து அந்த பாணர் மீது வீச அது அவர் நெற்றியிலே பட்டு குருதி வெளிப்பட்டது. பதறிய நிலையில் கண் விழித்தார் பாணர். எதிரே லோகசாரங்கர் தீர்த்த குடத்தோடு நிற்பதை பார்த்து, ஐயோ நாம் தவறிழைத்து விட்டோமே, இவர் வருவது கூட தெரியாமல் நாம் பாடிக்கொண்டிருந்து விட்டோமே என்று தன்னை தானே நொந்து கொண்டு ஒதுங்கி நின்று வழி விட்டார். லோகசாரங்கர் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அரங்கன் முன் வந்து நிற்கிறார். என்ன ஆச்சரியம்! அரங்கனின் நெற்றியிலும் காயவடு உண்டாகி உதிரம் கசிந்து கொண்டிருக்கிறது. மனம் விரும்பி மதிமயங்கி செய்வதறியாமல் நிற்கிறார் லோகசாரங்கர். அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. அங்கு நாம் சிறு கல்லை அவர் மீது வீசி எறிந்து குருதி வந்ததும் இங்கு அரங்கனுடைய நெற்றியிலிருந்து குருதி வருகிறது. இது என்ன ஆச்சரியம் என்று தன்னை தானே யோசனை பண்ணி கொண்டு அப்படியே கண்ணயர்ந்து விட்டார். அன்றைய நள்ளிரவில் இவரது கனவில் வந்த அரங்க பெருமான், உம்மை போன்று இன்னிசையால் எம்மை தொழும் பக்தர் அன்றோ அந்த பாணர், அவரை நோகடிக்கலாமோ? உம்மை நெகிழ நினையாது நீரே நேரில் சென்று அந்த பாணர் பிரானை உமது தோள் மீது ஏற்றி எம் அருகே கொளர்க என்று கட்டளையிட கண்விழித்த லோகசாரங்கர் தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி விடியற் காலை பொழுதே எழுந்து பட்டர்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு காவிரி கரைக்க வருகிறார். வழக்கம் போல பாட்டி செய்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். இருகரம் கூப்பி தொழுது தமது கரத்தால் அவரது திருமேனியை தொட்டு பரமனை நினைந்து பக்தியில் தோய்ந்திருந்த அவரது மெய்யுணர்வை கலைத்தனர். லோகசாரங்கனை கண்ட வாணர்
தம்மை இங்கு இருக்க ஒண்ணாதே விரட்டுவதற்கு தான் இவர் பெரும் கூட்டத்தோடு வந்திருக்கிறார் போலிருக்கு. நாம் உடனே நகர்ந்து விட வேண்டும் என்று நினைத்தவாறே மாறுபட்ட துணியில் இவர்களை பார்க்கிறார். லோகசாரங்க முனிவரோ மிகவும் தாழ்ந்து நின்று தமது இரு கரங்களையும் குவித்து, திருப்பானாரே திருப்பானாரே, எம்மை மன்னியுங்கள், அறியாது தவறிழைத்து விட்டேன், அடியார் மீது அபசாரப்பட்டு விட்டேன், அரங்கன் திருமுன்பு உம்மை இட்டு செல்லவே நாங்கள் வந்திருக்கிறோம், வாரும் வாரும், எம் தோள் மீது அமரும் பெருந்தகையே என்கிறார். பாணரோ மனம் பதித்து நாக்குழறி, அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இது என்ன, நானா திருவரங்கம் கோவிலுக்குள்ள அரங்கனின் திருமாற்றத்திற்கா, அதுவும் உமது தோள் மீது ஏறியா என்று பயங்கலந்து அவர் மறுத்து நின்றார். மீண்டும் அவரை தொழுது லோகசாரங்கர் கனவில் வந்த அரங்கன் சொன்ன செய்தி எல்லாம் சொல்ல, வண்டிரை ஒழில் சூழ் அரங்கன் பேருள் எம் தெரிந்து லோகசாரங்காமா மகாமுனிவரின் தோள் மீது அமர்ந்து பட்டர்கள் புடைசூழ திருவரங்கத்துக்கு திருமுற்றம் புகுந்தார். இதைத்தான் வம்பவி முனி தோளில் வந்த பிரான் வாழியே என்று தலைப்பிட்ட பாடலுள் அப்பிள்ளை புகழ்கிறார். கருவறைக்கு முன் நின்ற பாணர் அரங்கத்து பேருமுத வெள்ளத்தை ஒரு கணம் கண்ணார பருகினார். அப்பேரழகில் ஈடுபட்ட பாணர் அரங்க பெருமானின் கண், செவி, கால், கைகள், உந்தி, மேலாடை, செவ்வாய் போன்றவற்றின் பேரழகில் மயங்கி அமலநாதி பிரான் என தொடங்கும் 10 பாசுரங்கள் அரங்கனின் பேரழகை வர்ணித்து அனைவரும் பார்த்திருக்க திருவரங்கனின் திருவடிகளில் புகுந்து மறைந்தார். இதைத்தான் தலைப்பிட்ட பாடலில் அம்புலியில் மதிளரங்கர் அரும்புகுந்தான் வழியே, அது உம்பா தொழுவர் மெய்ஞானத்து உறையூரான் வழியே, ரோகிணி நாள் கார்த்திகையில் உதித்த வண்ணன் வழியே, வம்பவிழ்த்தாள் முனிதோளில் வந்த வீரான் வாழியே, மலர்கண்ணில் வேறொன்றும் வையாரான் வாழியே, அம்புவியில் மதிரங்கர் அகம்புகுந்தான் வாழியே, அமலநாதி வீரான் 10 மருளினான் வாழியே, செம்பொன் நரமுடியும் செவிப்போன வாழியே, திருப்பானான் பொற்பாதங்கள் செகலத்தில் வாழியே என்று பாடினார்கள். இதைத்தான் இவருடைய சிறப்புகள்னு பார்க்கும் பொழுது 10 பாசுரங்களே ஆழ்வாரன் இல்ல 10 பாசுரங்களிலேயே ஆழ்வாரான பெருமை இவருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் மட்டும்தான் உண்டு. திருமால் தான் நம்மாழ்வாராக அவதாரம் செய்தார். ஆகவே அவரிடம் சரண் புகுவதே பெருமாளிடம் சரண் புகுவதற்கு சமம் என்று மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் சரண் புகுந்தார். பரமபதத்திலிருந்து மண்ணுலகுக்கு வந்த பெருமாளே அரங்கனாதலால் இந்த அரங்கனிடம் சரண் புகுந்தார் திருப்பான ஆழ்வார். இவரது 10 பாடல்களும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்கள் என்பார் ஆன்றோர். அதாவது பிரணவம் என்பது ஆ உ மா என்னும் 3 எழுத்துக்களால் ஆனது. இதில் அகாரம் இறைவனின் பரமாத்மா நிலைமையையும், உகாரம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள தொடர்பினையும், மகாரம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு அடிமை என்ற தத்துவத்தையும் விளக்குவதாகும். இந்த பிரணவத்தின் தத்துவத்தை விளக்குவதோடன்றி பிரணவ சொற்களன் ஆ உ மா என்ற சொற்களாலேயே தமது முதல் 3 பாசுரங்களை முதல் சொல்லாக அமைத்து முதல் பாடல்களில் அமலநாதி பிரான் என்றும், 2வது பாடலை உலர்ந்த உள்ளத்தனா என்றும், 3வது பாடலை மந்திவாய் திரு வடவேங்கடம் என்றும் அருளியிருக்கிறார். 4வது பாடல் திருமாலின் வயிற்றில் இருந்து செல்லும் நாபி தண்டில் பூத்த தாமரை மலரில் அமர்ந்து கொண்ட பிரம்மன் ஜீவன்களை உயிரினங்களை படைக்கின்றான். எனவே உயிரினங்களும் சர்வ லோகங்களும் படைக்கப்படுவதற்கு முதற் காரணமாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே, திருமாலே ஆவான். இந்த மேன்மையை விளக்கவே பெருமாளின் திருநாபி கமலத்திலிருந்து செல்லும் தாமரை தண்டை தமது 4வது பாடலில் குறிப்பிட்டு காட்டி பிரணவத்தினால் அறிய வேண்டியது சரணாகதி ஒன்றே என்று காட்டுகிறார். அந்த சரணாகதி தரும் இறைவன் யார் என்பதை இந்த 4வது பாடலிலே காட்டி கொடுக்கிறார். சரணாகதிக்கு புகலிடம் இறைவன் திருவடிகளே ஆகும். அவனது திருப்பாதங்களை தஞ்சமடைவதற்கே பின்பற்ற நிலை கிட்டும். எனவே
அவனது திருப்பாதங்களை பற்றி கொள்வதே சரணாகதிக்கு வழி என்ற தத்துவத்தை விளக்க பாதங்களை குறிக்கும் பாதுகை என்ற சொல்லின் 3 எழுத்துக்களான பா து கை என்ற எழுத்துக்களை அடுத்து வரும் பாக்களின் முதல் எழுத்துக்களாக கொண்டு 5, 6, 7 பாக்களையும் அருளி இருக்கிறார். இவர்தான் நரசிம்ம அவதாரம் போன்ற அவதார மூர்த்திகளாக வந்தான் என்பதை 8ஆம் பாடல் விளக்கி இறைவனது அவதார ரகசியங்களை வெளிக்காட்டுகிறது. இப்படி இவர் 10 பாடல்களையும் விளக்கி அண்டர்கோன் அடியரங்கன் என்னமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று முடிக்கிறார். ஆகவே கார்த்திகை ரோஹிணி நான் காண்மின்றி காசினியில் வாய்த்த புகழ் பாடர் வந்துய்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிவிரான் கற்ற பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்று மணவாள மாமுனிகள் அவர் கூறியுள்ளார். தொண்டர்கள் எக்குலத்தவராயினும் தொழத்தக்கவரே, இதுதான் வைணவ கொள்கை. திருப்பாணாழ்வார் மூலமாக இதனை இறைவனே செயல்படுத்தி காட்டினான் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தன்னுடைய உபதேசம் வெறும் உபதேச மந்திரமே ஆகாம போகாமல் இருக்க வேண்டும் என்று கருதி அனுஷ்டானத்தில் தன் கொள்கையை வெளிப்படுத்தினான் இறைவன். எவ்வாறெனில் கோயிலிலே வந்து லோகசாரங்க மகாமுனிவன் சிரசிலே திருப்பாணாழ்வாரை வைத்து இந்த உபதேசத்திற்கு உயிர் கொடுத்தான். ஆகவே இந்த ஆழ்வாரை ஸ்ரீவத்சம் அல்லது கௌஸ்துவம் எனப்படும் திருமாலின் பீதாம்பரமாகிய மேலாடியின் அம்சமாய் அவதரித்தார் என்று திருப்பாணாழ்வார் சொல்லப்படுகிறார். அதனால்தான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதனுமேல் அயனை படைத்தோரில் உந்தி மேல் அன்றோ அடியேன் உள்ள தின்னுயிரே என்று பாசுரமிட்டார். இவரால் பாடப்பட்ட திருத்தலங்கள் திருவரங்கம், திருவேங்கடம், திருப்பரமபதம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். முடிந்ததுமா? நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்து ஜெயலட்சுமி சங்கரன் அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா, வணக்கம். குருவருள் ஆன்மீக மையத்தின் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஹரிநாமத்தோட பஜனை சார்ந்து பாடலா பாடுறாங்க. அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதா என் நாவினில் நிலவிய என்னை விடாத ஹரிநாமம். அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதா என் நாவினில் நிலவிய என்னை விடாத ஹரிநாமம். மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம் நான் அறியாதனை ஆண்டருள் தந்தனை விடாத ஹரிநாமம். மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம் நான் அறியாதனை ஆண்டருள் தந்தனை விடாத ஹரிநாமம். உத்தமனிட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம் பக்தியில்லாத எனக்கும் இசைந்தனை விடாத ஹரிநாமம். உத்தமனிட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம் பக்தியிலே எனக்கும் இசைந்தனை விடாத ஹரிநாமம். ஆதி மூலமெனும் மாமத யானையை அருள வந்த நாமம் ஏதுமில்லாத என் இதயம் மிகுந்தனை விடாத ஹரிநாமம். ஆதி மூலமெனும் மாமத யானையை அருள வந்த நாமம்
ஏதுமில்லாத என் இதயம் மிகுந்தனை விடாத கரிநாமம் சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாதவாறு நடாவியே என்னை விடாத கரிநாமம் சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம் கெடாதவாறு நடாவியே என்னை விடாத ஹரிநாமம் மகா ஜெபம் செய்யும் நிஜானுபூதியில் மனோரமண நாமம் சரோஜ மோகன சொரூபமாயனை விடாத கரிநாமம் மகா ஜெபம் செய்யும் நிஜானுபூதியில் மனோரமண நாமம் சரோஜ மோகன சொரூபமாயனை விடாத கரிநாமம் என்னை விடாத கரிநாமம் என்னை விடாத கரிநாமம். வெங்கடேஸ்வரர் மேல ஒரு பாடல். ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. నమో వెంకటేశ నమో తిరుమలేశ నమస్తే నమః. నమో వెంకటేశ నమో తిరుమలేశ నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. మహానందమాయి ఓ మహాదేవ దేవా మహానందమాయి ఓ మహాదేవ దేవా. నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. ముడుపులు నీకొచ్చకి మా ముప్పులు తీర్చుమయ్యా ముడుపులు నీకొచ్చకి మా ముప్పులు తీర్చుమయ్యా. ముక్తి కోరి వచ్చే ఈ భక్తుల బ్రోవుమయ్యా భక్తుల బ్రోవుమయ్యా. నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. మహానందమాయి ఓ మహాదేవ దేవా నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. నరగ పుణ్యమౌ ఈ పువి స్వర్గము చేర్చవయ్యా నరగ పుణ్యమౌ ఈ పువి స్వర్గము చేర్చవయ్యా. భక్తులను బ్రోవే పరమాత్మము తెలుపమయ్యా పరమాత్మము తెలుపమయ్యా. నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. మహానందమాయి ఓ మహాదేవ దేవా నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. మహానందమాయి ఓ మహాదేవ దేవా నమో వెంకటేశ నమో తిరుమలేశ. నమో నమో తిరుమలేశ నమో నమో తిరుమలేశ. తిరుపతి వెంకటరమణ. హలో இன்னொரு பாடல் பாடுறேம்மா பாடல் பாடுறேன் பாடுங்கம்மா. திருப்பதி வெங்கடரமணா
இது கன்னட பாடல். ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ನಂಬಿತೆ ನಿನ್ನಯ ಶರಣ ಪರಿಪಾಲಿಸ, ನಂಬಿತ ನಿನ್ನಯ ಶರಣ ಪರಿಪಾಲಿಸಬೇಕು ಕರುಣ ಕರುಣ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಅಳಗಿರಿಯಿಂದಲೇ ಬಂದ ಸ್ವಾಮಿ ಅಂಜನಗಿರಿಯಲಿ ನಿಂದ, ಕೊಳನನು ದೂವುದು ಚಂದ ನಮ್ಮ ಕುಂಡಲರಾಯ ಮುಕುಂದ ಮುಕುಂದ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಬೇಟೆಯಾಡುತ್ತ ಬಂದ ಸ್ವಾಮಿ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಂದ, ಮೀನುಗಾರ ಗೋವಿಂದ ಅಲ್ಲಿ ಜೇನು ಚಕ್ಕರ ಏನು ದಿಂದ ದಿಂದ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಆಡಿತರೆ ಸ್ಥಿರವಪ್ಪ ಅಬದ್ಧಗಳಾಡಲು ಒಪ್ಪ, ಬೇಡಿತವರಗಳ ನಿಪ್ಪ ನಮ್ಮ ಮೂಡಲಗಿರಿಯ ದಿಮ್ಮಪ್ಪ ದಿಮ್ಮಪ್ಪ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಅಪ್ಪವು ಅದಿರ ಸಮೆತ್ತ ಸ್ವಾಮಿಯ ಸುರದ ಕಾಲಲಿ ಒತ್ತ, ಸದಿಯ ಕುಡಾಡುರವಿತ್ತ ಸ್ವಾಮಿ ಸಕಲ ದುರ್ಜನರಾಗಿತ್ತ ಗೀತ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಬಗೆ ಬಗೆ ಬಚ ಪರಮಾಣ ನಾನಾ ಬಗೆಯೇ ಸಕಲ ಶ್ಯಾಮಣ್ಣ, ಬಗೆ ಬಗೆ ಸೊಬಗು ಮೊಗಣ್ಣ ನಮ್ಮ ನಗು ಮುಗತ ಪ್ರಸನ್ನ ಪ್ರಸನ್ನ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಕಾಶಿ ರಾಮೇಶ್ವರದಿಂದ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಬರುವುದು ಚಂದ, ದಾಸರ ಕೂಡೆ ಗೋವಿಂದ ಅಲ್ಲಿ ದಾರಿ ನಡೆಯುವುದೇ ಚಂದ ಚಂದ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಸಿದ್ಧವದಾನ ಪರಾಗು ನಿನ್ನ ಸಿದ್ಧದೆ ದಯೆ ಮುಂದೆ ಸಾಗು, ಸತ್ಯವಾಗಿ ನಿನವಾಗು ನಿಗು ಸಕಲ ಜನರಿಗೆ ಬೇಕು ಬೇಕು. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. ಪಾಪ ವಿನಾಶಿನಿ ಸ್ನಾನ ಹರಿಬಾದೋದಕವೇ ಬಾಣ, ಗೋಪದ ಬಕಳ ನಿಧಾನ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ಧ್ಯಾನ ಧ್ಯಾನ. ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ, ನಿನಗೇತಕ್ಕೆ ಬಾರದು ಕರುಣ. துளசி மாதா மேல ஒரு பாடல். கருணாம ஸ்ரீ துளசி மாதே ಭಾಗ್ಯ ವಿಧಾತೆ ಮಂಗಳದಾತೆ
ಭಾಗ್ಯವಿದಾತೆ ಮಂಗಳದಾತೆ ದಯತೋರು மகிமா. சாரி, கீழ்த்தாயில பாடணும். கருணாமயி ஸ்ரீ துளசி மாதே பாக்யவிதாதே மங்களதாதே பாக்யவிதாதே மங்களதாதே தயதோரு மகிமானுதே ದಯತೋರು ಮಹಿಮಾನುತೆ ಕರುಣಾಮಯಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಮಾತೆ. ಮನೆ ಮನೆಯು ಮಗಿಳವ ಸೌಭಾಗ್ಯದಾತೆ ಮನೆ ಮನೆಯು ಮಗಿಳೆಯ ಸೌಭಾಗ್ಯದಾತೆ ಮಂಗಳ ಸೂತ್ರವ ಕಾಪಾಡು ಮಾತೆ ಸಂಸಾರ ಸುಖ ಶಾಂತಿ ನಾಗೆಯ ನಡುಚುವೆ ಸಂಸಾರ ಸುಖ ಶಾಂತಿ ನಾಗೆಯ ನಡುಚುವೆ ಸಲುಕುಣಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಸತ್ಯದಾತೆ ಸಲುಕುಣಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಸತ್ಯದಾತೆ ಕರುಣಾಮಯಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಮಾತೆ. ಭಾಗ್ಯವಿದಾತೆ ಮಂಗಳದಾತೆ ದಯತೋರು ಮಹಿಮಾನುತೆ ದಯತೋರು ಮಹಿಮಾನುತೆ. ಅರುಣನ ಕುಂಕುಮತೋ ಪೂಜೆಯಿಂತ ಅರುಣನ ಕುಂಕುಮತೋ ಪೂಜೆಯಿಂತ ಪುಷ್ಪಕಲಾದರ ಹರಿಸಿನದಿಂತ ನಿಮ್ಮ ಮರಸದ ಮಾಂಗಲ್ಯದಿಂತ ನಿನ್ನ ಮರಸದ ಮಾಂಗಲ್ಯದಿಂತ ನಿತ್ಯವಾಗಲಿ ನಿರ್ಮಲಾಕಾಂತ ನಿತ್ಯವಾಗಲಿ ನಿರ್ಮಲಾಕಾಂತ ಕರುಣಾಮಯಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಮಾತೆ. ಭಾಗ್ಯವಿದಾತೆ ಮಂಗಳದಾತೆ ದಯತೋರು ಮಹಿಮಾನುತೆ ದಯತೋರು ಮಹಿಮಾನುತೆ ಕರುಣಾಮಯಿ ಶ್ರೀ ತುಳಸಿ ಮಾತೆ. ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பா நன்றிகள். அடுத்து தனலட்சுமி சத்யநாராயணன் அம்மா அவர்கள். அம்மா நீங்க பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அடுத்து அகிலா முரளி பாடுங்க. நாராயணதே நமோ நமோ நாராயணதே நமோ நமோ பவநாரத சன்னுத நமோ நமோ நாராயணதே நமோ நமோ பவநாரத சன்னுத நமோ நமோ நாராயணதே நமோ நமோ. முரஹர பவஹர முகுந்த மாதவ கருட கமன பங்கஜநாபா முரஹர பவஹர முகுந்த மாதவ கருட கமன பங்கஜநாபா பரம புருஷ பவபந்த விமோச்சன பரம புருஷ பவபந்த விமோச்சன நரமிருக சரீர நமோ நமோ பரம புருஷ
ಭವಬಂಧ ವಿಮೋಚನ ನರಮೃಗ ಶರೀರ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ಜಲಧಿದಯನ ರವಿಚಂದ್ರ ವಿಲೋಚನ ಜಲರುಗ ಭವನುತ ಚರಣಯುಗ ಜಲಧಿದಯನ ರವಿಚಂದ್ರ ವಿಲೋಚನ ಜಲರುಗ ಭವನುತ ಚರಣಯುಗ ಬಲಿಬಂಧನ ಗೋ ಭವಧುವಲ್ಲಭ ಬಲಿಬಂಧನ ಗೋ ಭವಧುವಲ್ಲಭ ನಲನೋದರತೆ ನಮೋ ನಮೋ ಬಲಿಬಂಧನ ಗೋ ಭವಧುವಲ್ಲಭ ನಲಿನೋದರತೆ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ಆದಿದೇವ ಸಗಲಾಗಮ ಭೂಜಿತ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ಆದಿದೇವ ಸಗಲಾಗಮ ಭೂಜಿತ ಯಾದವ ಕುಲ ಮೋಹನ ರೂಪ ವೇದೋಂತರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ವೇದೋಂತರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ನಾಗ ಪ್ರಿಯತೆ ನಮೋ ನಮೋ ವೇದೋಂತರ ಶ್ರೀ ವೆಂಕಟನಾಯಕ ನಾಗ ಪ್ರಿಯತೆ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ಭವನಾರದ ಸನ್ನೋತ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ಭವನಾರದ ಸನ್ನೋತ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ ನಮೋ ನಾರಾಯಣತೆ ನಮೋ 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 ಅಲರುನು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಅಲರುನು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಅಲಗಲ ಕುಲುಕುಲ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಲು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಅಲಗಲ ಕುಲುಕುಲ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಲು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಹರವಿರಿ ಸೋಬಗುಲ ಅದಿಗಳು ಮೇಚಗ ಅರದರ ಮರುಗುಣ ಆಡನತೆ ಹರವಿರಿ ಶೋಭಗುಲ ಅದಿವೆಲು ಮೇಚಗ ಅರದರ ಮರುಗುಣ ಆಡನತೆ ವರುಷಕ ಪೂರ್ವ ದುವಾಲ ಪುತಿರುಪುಲ ವರುಷಕ ಪೂರ್ವ ದುವಾಳ ಪುತಿರುಪುಲ ಹರಿಕರ ಕೆಂಪುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಹರಿಹರ ಕೆಂಪುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಅಲಗಲ ಕುಲುಗುಲ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ಕುರಿಯಗ ಆಡನತೆ ಮಟ್ಟಪು ಮಲಪುಲ ಮಟ್ಟಲ ಕೆಲಪುಲ ತಟ್ಟಡಿ ನಡಪುಲ ತಾಡನತೆ ಮಟ್ಟಪು ಮಲಪುಲ ಮಟ್ಟಲ ಕೆಲಪುಲ ತಟ್ಟಡಿ ನಡಪುಲ ನಾಡನತೆ పెట్టినవ త్రపు పెంటపు తళుకుల పెట్టినవ
వజ్రపు పెంటపు తలుకులు అట్టిటు చింపుచు అలమేల్ మంగ, అట్టిటు చింపుచు అలమేల్ మంగ, అలరులు కురియగ ఆడనదే అలగల గులుగుల అలమేల్ మంగ, అలరులు కురియగ ఆడనదే. చింతుల పాటల సిరి పొలయాటల అంతల మోతల ఆడనదే. చింతుల పాటల సిరి పొలయాటల అంతల మోతల ఆడనదే. కందువ తిరు వెంకటపతి మేచక, కందువ తిరు వెంకటపతి మేచక, అంతపు తిరుపుల అలమేల్ మంగ, అత్తపు తిరుపుల అలమేల్ మంగ, అలరులు కురియగ ఆడనదే అలగల గులుగుల అలమేల్ మంగ, అలరులు కురియగ ఆడనదే. అలగల గులుగుల అలమేల్ మంగ, అలరులు కురియగ ஆடனதே. நன்றிகள்மா. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். நன்றிகள். அடுத்து அகிலா முரளி பாடுங்க. அகிலா முரளி, அகிலா முரளி இருக்கீங்களா? அடுத்து திருமதி உமா தண்டபாணி அம்மா அவர்கள். அம்மா நீங்க பாடுங்கம்மா. ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. மார்கசீர்ஷ மாதம் 8ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள், ரொம்ப விசேஷமான ஒரு நாள். துவாதசி. துவாதசி முடிஞ்சு இப்ப திரையோதசி வந்துடுச்சு. கார்த்திகை நட்சத்திரம், அமிர்த யோகம். நேத்து எல்லாரும் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து, ஜாகாரம் அப்படின்னா கண்ணு முழிச்சு தூங்காம இருந்த வைஷ்ணவால் எல்லாம் கூட இருப்பாங்க. இன்னைக்கு துவாதசி. 32 வகை அல்லது 60 வகை உணவு பதார்த்தங்கள் அப்படின்னா வாழைத்தண்டு, வாழைப்பூவு, இப்படி எல்லாம் செஞ்சு இன்னைக்கு நாங்கெல்லாம் கூட அங்கெல்லாம் போயிட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள். எதுக்கு போறோம்? இந்த துவாதசி பாரணை அன்னைக்கு எங்கெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோட துவாதசி பாரணை நடக்குதோ அங்கெல்லாம் ராமசுவாமியும் ஹனுமந்தனும் வந்து ஒரு பந்தி போஜனத்துல உட்காருவாங்களாம். நாம பண்ணின பூர்வ ஜென்ம புண்ணிய பலன். அவங்க உட்கார்ற பந்தியில நாமளும் உட்கார்ந்தா எவ்வளவோ புண்ணியம். அதுக்காகத்தான் இந்த துவாதசி பாரணையே ஒரு 200 மெம்பர்ஸ் சேர்ந்து நடத்துறோம். ஒரு 4 தலைமுறையா இது நடக்குது. இப்ப எல்லா இடத்துலயும் இது நடக்குது. இங்க நான் பதிவு செய்ய காரணம், துவாதசி அன்னைக்கு பசுமாட்டுக்கு ஒரு பழம், ஒரு அகத்திக்கீரை, ஒரு குவளை தண்ணி கொடுத்தா கூட அது மகா விஷ்ணுவுக்கே நேரா போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், 33 கோடி தேவர்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் திறம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க புதுவை மனக்குளத்து வள்ளல்,
பாதமணி மலரின் ஆழ்க உள்ளம் சலனமே இல்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையின் சூழ்க எங்களை நீயே எங்கள் துயர் எல்லாம் தொலைத்திடுக தலையா இன்பங்கள் விளைத்திடுக வேக கலியின் வழி எல்லாம் ஹிருதயுகம்தான் மேவுகம். வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல். பாண்டிச்சேரியில இருக்கிற மணக்குள விநாயகர். எத்தனை விநாயகரை தரிசனம் பண்ண முடியுமோ அத்தனை விநாயகரை அங்க நம்ம தரிசனம் பண்ணிடலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு புராணங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற அருமையான கணபதி ஸ்தலம். அவ்வளவு அமைதி கிடைக்கும் ஸ்தலம். அவருடைய பாதத்தை தொட்டு நாம கும்பிடுறோம். ஆழ்க உள்ளம் சலனமே இல்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே. மனஸ்தானத்து இன்னைக்கு நாம அஷ்டோத்திரம் சொன்னாலும் சகஸ்ரநாமம் சொன்னாலும் ஒரே ஒரு க்ஷணமாவது லலிதா தேவியோட பாத கமலங்கள் நம்ம மனசுல வந்து பதிஞ்சுதுன்னா அதுதான் நாம பண்ணின புண்ணியம். அகண்ட வெளிக்கண் அன்பின் சூழ்க எங்களை நீயே எங்க துயரெல்லாம் நீயே நீக்கிடுக. ஆழ்க உள்ளம் சலனமே இல்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க எங்களை நீயே துயரெல்லாம் தொலைத்திடுக தொலையா இன்பம் விளைத்திடுக. வீழ்க கலியின் வழியெல்லாம் கிருத்தயுகம் தான் மேவுகவே. இப்ப நடக்கிறது கலியுகம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கலியுகத்துக்குத்தான் தர்மமானது ஏக பாதமா நிக்கிதான். கிருத்தயுகத்துல 4 பாதங்கள் கொண்டு தர்மம் நடை போட்டது, வீண் நடை போட்டது. திரேதாயுகத்துல 3 காலால் நடைபெறும். துவாபர யுகத்துல 2 கால்களால் நடக்கும். கலியுகத்துல தர்மம் ஒரே ஒரு ஏக பாதமா நின்னு தத்தளிக்குது. தர்மோ தர்மமே ரட்சகம். அந்த தர்மமானது தர்மம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளும். அதத்தான் சொல்றாங்க மறுபடியும் கிருத்தயுகம் வேணும் அப்படின்னு நாம கணபதிய வேண்டறோம். நம்ம சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் இணைந்து ஒரு ரூபம் எடுத்தாங்க. அதுக்கு தத்தாத்ரேய பாஸ்கரர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் தொடாத ஆயக்கலைகள் 64 ஒண்ணுமே கிடையாது. ஒரு வகுப்புல அம்மா நான் இந்த அடியன் எடுத்து சொல்லியிருக்கேன். இங்க ஒரு காரணம் கருதி மறுபடியும் பதிய வைக்கிறேன். அப்பெல்லாம் வெள்ளி பொருட்கள் நைவேத்தியத்துக்கோ பூஜைக்கோ உபயோகம் பண்ண மாட்டாங்க. தங்க பாத்திரங்களால் தான் பூஜிப்பார்கள். அப்படி ஒரு பூஜை செய்யும் பொழுது தங்க பாத்திரங்கள் வாங்க அவரால் முடியாம கடனாக ஒரு வட்டி லேவாதாவி கிட்ட கடன் வாங்கி தங்க பாத்திரங்களை செஞ்சு பூஜை பண்ணார். அந்த கடனை அவரால் திருப்ப முடியல. ஒரு நாள் இவர் பூஜையில ஆழ்ந்து இருக்கும் பொழுது, நிஷ்டையில இருக்கும் பொழுது, வாசல்ல கடன்காரன் வந்து நல்லா 3 நேரம் உன் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறியா, என்னை பத்தி ஒரு தரமா நினைச்சியான்னு கத்திட்டு போயிடுறார். அப்போ அவர் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருந்தார். லலிதா சகஸ்ரநாமம் அப்பெல்லாம் ஓலை சுவடிகளே பதியப்பட்டு வந்தது. நான் எனக்காக இந்த பாத்திரங்களை வாங்கல, உனக்காக வாங்கினேன். இதை திருப்பி செலுத்தக்கூடிய யோகிதை கூட எனக்கு இல்லாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு தன்னுடைய கை கட்டை விரல் நகத்தால் அந்த ஓலைச்சுவடி மேல ஒரு கோடு கிழிச்சிட்டார். அவ்வளவு துன்பம். அம்மா அம்மான்னு கதறேனே, உன் காதுல விழலியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாப்பிடாம கொல்லாம ஆத்தங்கரைக்கு போயிட்டார். அந்தி பொழுதாச்சு, இன்னும் ஐயன் வர காணோம். அவங்க மனைவி வாசலே வந்து வந்து நின்னு பாக்குறாங்க. சந்தியா கால தீபம் எல்லார் வீட்லயும் விளக்கேத்துவோம் இல்ல, அது மாதிரி விளக்கேத்திட்டு இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. அப்போ அப்படியே சர்வாலங்கார பூஜிதையா பொன்னும் மணியும் மினுமினுக்க வண்ண குங்குமம் திகழ தலை நிறைய பூவும் ஆபரணங்கள் மெளிர ஒரு மாது வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாங்கோ, நீங்க யாரு, உள்ள வாங்க, சுமங்கலியா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட, நான் அண்ணாவை பார்க்க வந்தேன் மன்னி. அண்ணாவா, நீங்க யாரு?
உங்களுக்கு தெரியாது மன்னி, என்ன வடக்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா இமயமலை எங்க இருக்கு? வடக்குல தானே இருக்கு. கொடுத்துட்டாங்க. உங்க கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியல. அண்ணா எங்க? பாரா, நமக்கே தெரியாம நமக்கு ஒரு நாத்தனாரா அப்படின்னு அந்த அம்மா பிரமிச்சு போய், உங்க அண்ணா வந்து நேரம் ஆச்சுன்னா சந்தியாவந்தனம் பண்ண ஆத்தங்கரையில இருப்பார் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன் அப்படி அந்த சுமங்கலி போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி மண்ணி இந்த மூட்டையை கொண்டு போய் உள்ள வைங்கோ, நானும் அண்ணாவும் சேர்ந்து வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மூட்டையை கொண்டு போய் சுவாமி ரூம்ல வச்சுட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த பெண்மணி அப்படி ஒரு ஜாஜ்வல்யத்தோட திகழ்ந்தாங்க, அதனால வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து கை காலம் விட்டு உட்காரும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க தங்கச்சி ஆத்தங்கரைக்கு வந்தாங்களே பாத்தீங்களா? தங்கச்சியா? எனக்கே தெரியும் தங்கச்சி. இல்லையே, உங்க தங்கச்சின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. என்ன சொல்ற நீ? தோ பாருங்க, ஒரு மூட்டையை கொடுத்தாங்க. மூட்டையை திறந்து பார்த்தா அப்படி பொற்காசுகளும் ரத்தினங்களும் ஜாஜ்வல்யமா ஜொலிக்குது. கை நிறைய அள்ளி பார்த்துட்டு தேவி விக்கிரகத்தை பார்த்து, யார் கொடுத்திருப்பா தாயே, எனக்கு தெரியலையே, இவ்வளவுக்கு நான் தகுதி உள்ளவனா? இந்த பாஸ்கரன் தகுதி உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு இரவு தூங்கிடுறார். தூக்கம் வராமையே தூங்கிடுறார். எப்படி தூங்கினார் தெரியல. கனவுல ஒரு பெண்மணி முகம் காமிக்கல, முதுகு மட்டும் காமிச்சு நடந்து போறாங்க. கால் சதங்கை கொலுசு சல் சல்லுன்னு கேட்க, இடுப்புல இருக்கிற மணி மேகலை குழுங்க, கை வளையல்கள் அசைய, அந்த பெண்மணி தலை நிறைய பூவும் நீண்ட பின்னலுடன் நடந்து போறாங்க. அவங்க முதுகுல இருந்து ரத்தம் வருது. அந்த முதுகுல அபர்ணா அப்படிங்கிற எழுத்து ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்துல அபர்ணா செண்டிகா செண்டமுண்டா சோர நீ சோனி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அந்த அபர்ணா அவர் கை வச்சு கிழிச்சார் இல்லையா ஓலையில, அந்த அபர்ணாங்கிற நாமாவளி மேல அவருடைய நெகம் பட்டு ரத்தம் வழியுது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து பாக்குறார். விடிகாலை நேரம். ஆஹா, வந்தது லலிதா தேவி தான். நாம அவங்களுக்கு பூஜை பண்ண தங்க பாத்திரம் வாங்கினோம். அவங்க என்னடான்னா இப்படி அப்படின்னு சொல்லி அப்படி விதிர்ச்சு போய் எந்திரிச்சு உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் தெரியாதனமா இந்த தப்ப பண்ணிட்டேனே, நீ மன்னிச்சிடு. இன்னைக்கு நாம விஞ்ஞானத்துல நம்ம சொல்றோமே, அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்க, அத்தனைக்கும் சூத்திரதாரி அவர்தான். நவ கிரகங்களும் எந்தெந்த திசையில இருந்து சுழலுது, அதோட பஞ்சாங்கம் எல்லாம் வருது நமக்கு, அந்த கணிப்பு அவருதான். இன்னைக்கு கணக்குல தீர்க்க முடியாத பல சொல்யூஷனை கொடுத்தவர் அவர்தான். அவரை பத்தி நிறைய கதைகள் உண்டு. அவர் எழுதுற ஒவ்வொரு பாட்டுலையும் எப்படி நம்ம தியாகராஜர் பாடும் பொழுது தியாகராஜா அப்படின்னு முடிப்பார், அது மாதிரி இவர் பாஸ்கரா அப்படின்னு முடிப்பார். இன்னைக்கு பாஸ்கரரோட ஒரு பாட்டு பார்ப்போம். ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேய ரக்ஷ மாம். ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேயா ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ரக்ஷ மாம். அத்ரி மாமுனி அனுசூயா தேவி பெற்ற எங்கள் பாலனாம். ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 64 கலையுமே நாட்டியம் கீத நாயகனே. ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்ரீ தத்தாத்ரேய ரக்ஷ மாம். சுந்தர ராம சுக்ரீவா சேந்த சேந்த மங்கள நாதனா. சுந்தர சுத பக்த பாஸ்கர ஸ்ரீ தத்தாத்ரேய பாஹி மாம். சுந்தர ராஜா சுக்ரீவா சேந்த சேந்த மங்கள பாஹி மாம்.
सुन्दरा सुध भक्त भास्कर श्री दत्तात्रेय रक्ष मां श्री दत्तात्रेय श्री दत्तात्रेय श्री दत्तात्रेय पाहि मां श्री दत्तात्रेय श्री दत्तात्रेय श्री दत्तात्रेय रक्ष माम् ओम आद्रि अनसूय नंदनाय विद्महि अनका देवी वल्लभाय धीमहि तन्नो दत्ता प्रचोदयात् லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்றவங்களுக்கு தெரியும். ஓம் அனகாயை நமக, அந்த 108 நாமாவளியில ஓம் அனகாயை நமகன்னு ஒரு வார்த்தை வரும். அந்த அனகா தேவி வல்லபதான் நம்ம தத்த பிரபு. வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவி பொற்பாத கமலங்களுக்கும் ஆனந்த கோடி வணக்கம். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். இன்றைக்கு 8ஆம் நாள் மார்கழி மாத உற்சவ விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள்.